காலபுருஷ சக்கரத்தில் 4வது ராசியாக வலம் வரக்கூடிய கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடகம் அப்படின்னாவே நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன், கடவுளோட ராசின்னு. ஏன்னா இவங்க மனசு ரொம்ப மென்மையானதுங்க. சந்திர பகவான் ஆள்றதுனால இவங்க எல்லார் மேலேயும் கருணை பார்வை தான் வச்சுருப்பாங்க. மனசும் ஆழமானதுங்க, மனசு தூய்மையானது. ஆனால் சில காலமாக இந்த கடகத்தோட வாழ்க்கையில் சோர்வு, அலைச்சல், நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, யார்கிட்ட பேசுறது, என்ன உதவி கேட்கறது, எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோம், ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், இப்படி எல்லாமே எதிராக இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தோட தான் கடகராசி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு திருப்தியை கண்டிப்பாக தந்தே தீருங்க. கடகராசிக்காரங்க பயப்பட வேண்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு கஷ்டங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே உட்கார்ந்து அதிசார பெயர்ச்சியில் உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்காருங்க. கொஞ்சம் உங்கள் நிலைமை சரியாயிட்டே வந்துட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் நானும் உதவி செய்கிறேன் அப்படின்னு உங்களுடைய அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் இப்போ உள்ள வர்றாருங்க. எப்படிங்க வந்துட்டாரு? இதனால கஜகேசரி ராஜயோகம் உருவாகி இருக்குதுங்க. ஆல்ரெடி குருவால ஒரு யோகம், இப்ப சந்திரனோட சேர்வதனால கஜகேசரி யோகம். கஜம் அப்படின்னா யானைங்க, கேசரி அப்படின்னா அதாவது குருவுடைய அம்சம் யானை போலவும், சிங்கம் அப்படிங்கிறது சந்திர பகவானை போல மென்மையான, ஆனால் சிங்கத்துடைய உங்களுக்கு எதிர்பார்க்காத நற்பலன்களை கொடுக்க போகுதுங்க. கடகராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் நன்மைகளை பற்றி இப்போ பார்க்கலாங்க. முதல்ல உங்கள் மனசு சரியாகுதுங்க. நேருக்கு நேராக என்னென்னா கடகராசியை யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க. ஆனதா சின்ன ஒரு வார்த்தையால் நீ கடகத்தை சுத்தமாக வீழ்த்திடலாம், அடித்து நவுத்திடலாம், ஒழிச்சு கட்டிடலாம். ஸோ இப்படி மனசு மட்டும் இவங்களுக்கு எப்போவுமே இருக்காதுங்க. ரொம்ப மென்மையான மனசுங்க. இவங்க ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பானவங்களாக இருந்தாலும் இவங்களால் அந்த பாசத்தை மாற்றிக்கவே முடியாது. இதனாலேயே நிறைய பேரை இவங்க மேலே அன்பு வச்ச மாதிரி, பாசம் வைக்கிற மாதிரி, உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து ஏமாற்றியிருப்பாங்க. ஆனால் இந்த யோகத்தினால கடகராசிக்கு முதல்ல உங்கள் மனசு தான் சீராகுது. இந்த யோகத்தில் உங்களுடைய உள்ளம் திருப்தி அடைய போகுதுங்க. கண்ணீரை நீங்கள் துடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. எல்லாருமே மனசு காயப்படுத்தி சல்லியாக உடச்சி விளையாண்டு பார்த்துட்டாங்க. உங்களை அழுக வச்சு வேடிக்கை பார்த்துட்டாங்க. உங்கள் அழுகையை பார்த்து பல பேர் சிரித்தாங்க. இப்போது அந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மற்ற சிரிப்புக்கு நீ காரணமாக இருப்ப, அதாவது மற்றவங்க சிரிப்புக்கு நீங்கள் காரணமாக இருக்க போகிறீங்க. உங்களை பார்த்து யாரும் சிரிக்காத அளவுக்கு உயர்ந்து வாழ போகிறீங்க. நிம்மதியாக உறங்க போகிறீங்க. உறக்கத்துலேயும் கூட நிம்மதி இல்லை, தூங்குறது கூட திடீர்னு எழுந்து முடிக்கிறது, இப்படி எல்லாமே அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிம்மதியான உறக்கம் கிடைக்க போகுதுங்க. உறக்கத்துலேயுமே அமைதி. பிரச்சனை இனி எவ்வளவு பெருசாக வந்தாலுமே சரிங்க, உங்களுக்கு மனசு கவலையே படாது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இனி இருக்காதுங்க. பிரச்சனை இருந்தால் தானே இன்னும் நீ கவலைப்படுறதுக்கு. அந்த மாதிரி ஆழமான சிந்தனைகள் தெளிவு பெற போகுது. எல்லாத்துக்கும் மேலே நீண்ட நாட்களுக்கு பிறகு பெருமூச்சு விட போகிறீங்க. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருந்தது, இப்போ ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் கதவை திறக்க போகுதுங்க. கடகராசி ரொம்ப முக்கியத்துவம் பெற போகுது. திடீர் வாய்ப்பு, நல்ல செய்திகளை கேட்க போகிறீங்க. எதிர்பார்த்த உயர்வும் எதிர்பாராத உயர்வும் கிடைக்க போகுது. தெய்வ அருள் உங்களை சுற்றி வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே திறக்குதுங்க. உங்களுக்காகவே விதி நகரும் காலம் இதுங்க. இதோட உடல் ஆரோக்கியத்தில் உயர்வு, சோர்வு குறையுது, மன அழுத்தம் குறையுது, முகத்தில் ஒரு ஒளி தெரியுது, உடல் புத்துணர்ச்சி பெறுதுங்க. சந்திரன் வலுவாகிறதுனால உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி தன்னால் ஒளிர போறீங்க. ஒரு நட்சத்திரம் போல ஒளி தர போறீங்க. சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்க போறீங்க. சூரியன் போலவே பிரகாசிக்க போறீங்க. ஆனால் வெப்பமாக இல்லைங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம். உத்தியோகத்தில் இருக்கீங்களா, அதுலேயும் பெரிய முன்னேற்றம். தனியாரில் வேலையில் இருந்தால் கூட மேலதிகாரிகள் கிட்ட பாதுகாப்பு, பாராட்டு, புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு,
ஆரம்ப முடிவு எல்லாமே ஏற்றுக்குவாங்கங்க. ஆலோசனை எல்லாத்தையுமே ஏற்றுக்குவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை மேலதிகாரிகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆவணங்களை முடித்து வச்சுருவீங்க. துறை மாற்றம் நல்லதுங்க. பெரும்பாலான இடத்திற்கு இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம், ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய நேரம், அதிகாரத்திலையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுது. அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க கஸ்டமர் தான் கடவுள் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வணிகர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக போகுது. படிப்படியான லாபம் கிடைக்க போகுதுங்க. குடும்ப வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. புதிய தொழில் தொடங்கிறதுக்கான நல்ல நேரம் இதுங்க. அதே மாதிரி பணநிலையில் பெரிய முன்னேற்றங்க. வருமானம் உயர்ந்து திடீர் வருமானம் கிடைக்கும். கடன் சுமை குறையுங்க. உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் பண விஷயம் நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட 2 பேர் சம்பாதிக்கிற மாதிரி குடும்ப வருமானம் மேம்பட போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சூழல், தாய் தந்தையினுடைய நலம் எல்லாமே உங்களுக்கு சீராக போகுதுங்க. பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. தாய் தந்தையுடைய ஒத்துமை எல்லாமே பலம் பெற போகுது. தீராத பிரச்சனை தீர்வு காண போகுதுங்க. வீட்டில் சூழல் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்க போகுது. வீடே ஒளிமயமாக இருக்க போகுதுங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் அமைதி, நிம்மதி எல்லாமே. தடைப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடே ஏற்பாடாகுது. உங்களோட தலைமையில் குறைவில்லாத குடும்பம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே மாதிரி காதல் மற்றும் திருமண பலன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தர் புரிஞ்சிக்காம காதல் உறவு இருக்கட்டும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. காதல் உறவுகளில் நிம்மதி வரப்போகுது. திருமண முயற்சிகளை முன்னெடுத்து பார்க்க போறீங்க. இரு வீட்டார் சமூகத்தோட காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறப்போகுதுங்க. தெய்வீக நேரம்ங்க இது. தெய்வ அம்சம் துணையாக நிற்கிது உங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நன்மை. இந்த கடகராசி பெற்றோருக்கு கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகளுக்கான நன்மையை கொடுக்க போகுதுங்க. குழந்தைகளை பற்றின பயம், பதட்டம் எல்லாமே குறையுது. குழந்தைகளோட நலனில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்ட கடகராசி தம்பதிகள் கூட இப்போ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். வீட்டில் மழலை சத்தம் கேட்குங்க. சொல்லப்போனால் கடகராசிக்கு இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது முதல்ல பாவம், அதாவது உங்களுடைய வீட்டிலையே நடக்குதுங்க. இது தன்மை, உடல், மனம், அதிர்ஷ்டத்தோட துவக்கமாக ஆரம்பமாக போகுதுங்க. முதல் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியுடைய பாவமே. இது கடக ராசிக்காரர்களுக்கு மென்மையான மனசிறப்பு. ஆனால் ஆழமான மன உணர்ச்சி, மெதுவான மற்றும் உடல் ரீதியான செயல் குடும்பத்தில் அதிகமாகுதுங்க. முகத்தில் தெய்வீக ஒளி தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தன்னம்பிக்கை, தைரியத்தோட பண்பு மேம்பட போகுதுங்க. இந்த பாவம் வலுவாக இருந்துட்டா கடகராசியோட வாழ்க்கையில் எல்லாமே சீராக போகுதுங்க. மன அழுத்தம், மனக்குழப்பம் எல்லாமே தீரப்போகுது. இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே முடிய போகுது. கடகராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தம் இந்த நாட்கள் அப்படிங்கிறது தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் மதிப்பு, மரியாதை எல்லாமே திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறப்போகுதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு, வெளியூர் பயணம் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த கடகராசி நபர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் எல்லாமே கிடைக்க போகுது. அதே மாதிரி படிப்பு, கல்வியில் எல்லா இடத்துலையுமே முதலிடத்தில் இருக்க போகிறீங்க. எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் இனி உங்களை எதுவுமே பண்ணாது. இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே முடிவு காலம் வரப்போகுது. கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தன்னோட அன்புக்குரியவங்களை கடுகளவு கூட கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு எப்போவுமே நினச்சிட்ருக்கக்கூடியவங்க. எப்போவுமே மற்றவங்களோட மொத்த கஷ்டத்தையும் தலையில் சுமக்கக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகராசி இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்னம்மா திடீர்னு எங்களை வாழ்த்துற மாதிரி பேசுகிற? உண்மைங்க. கடகத்தோட கண்ணீரில்
அதாவது அந்த கடவுளையே பார்க்கலாங்க. யார் என்னன்னு தெரியாது. ஒருத்தவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து உடனே கண்ணீர் வடிப்பீங்க. கடவுள் போல கடகராசிக்காரங்க. நான் எப்போவுமே அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், கடவுள் போன்றவங்க நீங்கள் அப்படின்னு. அவ்வளவு நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமான உண்மைங்க. ரொம்ப நல்லவங்க. கடகத்தால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறதா சரித்திரமே கிடையாதுங்க, இல்லையா? சரி, இப்போது பதிவு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான பதிவுங்க. நீண்ட நாளாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய குமுறலுக்கான விடை எப்படின்னா, நல்லது பண்ணுறவன் ரொம்ப கஷ்டப்படுறான், கண்ணீர் தான் அவனுக்கு பரிசாக இருக்குது. பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான்ப்பா. கோடி கோடியாக சொத்து சேர்த்தி வச்சுக்கிட்டு ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையாக வாழ்கிறான்ப்பா. இது நம்ம எல்லோருடைய மனசுலையும் இருந்திருக்கும். குறிப்பாக கடகம் நிறைய இடங்கள்ல யோசிச்சிருக்கும், இந்த அம்மாவுக்கு மட்டும் கெட்டது பண்ணவே வரமாட்டேங்குது, ஒருவேளை நம்ம கெட்டது பண்ண கற்றுக்கிட்டு இருந்தாவாவது, நம்ம கெட்டது பண்ணி இருந்தாவாவது நம்ம நல்லா இருந்திருப்போம் போல அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? இல்லை, இதை உண்மைன்னு நினச்சா இந்த கேள்வி உங்கள் மனசில் உண்மைன்னு எழுதியிருந்தா கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள். இப்போது பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான், நல்லது பண்ணுறவன் கஷ்டப்படுறான். இந்த ஒரு வரி கடகராசியோட வாழ்க்கையில், கடகராசி மனுஷனோட உள்ளங்கையில் எழுதப்பட்ட ஒரு வரி மந்திரமாக இருக்குதுங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? ஏன் எப்போவுமே நம்ம நல்ல மனசோடு தான் இருக்கோம், நமக்கு மட்டும் ஏப்பா சோதனை வருது? நம்ம நல்ல மனசு இந்த உலகமே பயன்படுத்துறது இல்லை, நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் அந்த கடகராசியோட கர்ம ரகசியம் இருக்குது. அதுதாங்க சித்தர் சொல்லியிருக்காங்க. கடவுள் தப்பாக வேலை செய்ய மாட்டார், ஆனால் நீதியை புரிய வைக்க நிதானம் காட்டுவார். இதுதாங்க அந்த ரகசியம். இதனால தான் கடகராசியோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லவங்க, மனசு சுத்தமானவங்க, யாருக்குமே தீங்கு நினைக்க முடியாதவங்க. ஆனால் இதே நேரம்தான் வாழ்க்கை உங்களை ஒவ்வொரு நேரத்துலையும் சோதிச்சுக்கிட்டு இருக்குது. இது பாவமாக இல்லைங்க, இது ஒரு பரிசோதனை. பாவம்னா என்னங்க? தண்டனை இல்லை, அது கற்றுக்கிறது. இப்போ உங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டான், ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றிட்டான், திரும்பவும் அவனை மாதிரி ஒருத்தர் மூவ் பண்ணான். உனக்கு தெரிய வர்றதுக்கு காரணம் என்ன? ஆல்ரெடி ஒருத்தவங்கிட்ட ஏமாந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுற? நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அந்த கர்மா உங்களை துன்பப்படுத்த வரலைங்க, உங்களை விழிப்புணர்வு செய்ய வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன கல் விட்டு தடுக்கி விழுந்துருவீங்க, அது கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெரிய கல்லாக இருக்குது, அப்போ நம்ம உஷாராக போவோம் இல்லையா? இதுதாங்க கடகராசிக்காரங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இதுதான் ஒரு கஷ்டம் வர்றப்ப இது எனக்கு பெருசாகவே இருக்குப்பா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கடகராசிக்காரங்களே, கடவுள் உங்களுக்கு கொடுக்குற சோதனை பின்னாடி வரக்கூடிய பெரிய சோதனைக்கு முன்கூட்டியே தயார்படுத்திட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அட பாவிங்களா, எனக்கு பின்னாடி பெருசாக சோதனை வருமா அப்படின்னு இல்லைங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போது கடகராசி அப்படின்னாவே ஒரு நீர் ராசிங்க. அதனால தான் உணர்ச்சி அதிகம். கோவப்படுறதா இருக்கட்டும், பாசம் காட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதிகமான உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவங்க. நீர் என்ன பண்ணும்? ஓடிக்கிட்டே இருக்கும். கருணை அதிகம் கொண்டவங்க. ஆழம் நிறைந்த ராசி கடகராசிக்காரங்க. சிரிக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கண்ணீர் இருக்குங்க. மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு தன்னோட கண்ணீரை மறைக்க தெரிஞ்சவங்க இந்த கடகராசிக்காரங்க. ஆனால் அதுக்காக வாழ்க்கை உங்களை ஒரு நாள் குறைச்சிடாதுங்க. நீங்கள் புண்ணிய ஆத்மா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடி மலை நிற்கிறப்ப யோசிச்சிருப்பீங்க, நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, அதில் திருப்தி உங்கள் மனசு திருப்திகரமாக வச்சுருக்கு அப்படின்னாவே நீங்கள் நல்லவங்க தாங்க. ஒரு சின்ன உருவத்தில் கூட உங்களால் தாங்கிக்க முடியாதுங்க, நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி சந்திரன் மற்றும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசணும் அப்படின்னா, கடகராசி சந்திர பகவான் ஆளப்படக்கூடிய ராசி இல்லையா? இதனாலேயே உங்கள் மனசு ஆசீர்வாதமாகவும் இருக்கும், அதுவே உங்களுக்கு சாபமாகவும் இருக்குங்க. மனசு சரியான சமநிலையில் இருந்துட்டால் நீங்கள் ஒரு பேரரசர் மாதிரி வாழலாம். மனசு கலங்கி போச்சுன்னா உலகமே உங்களுக்கு எதிராக தோணுங்க. அதுக்காக தான் தினம் தினம் மனசை சமாதானப்படுத்தணும். ஸோ பிறைநிலா வழிபாடு, இரவுல தியானம் பண்ணுறது, அம்மன் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே சந்திரனை சமப்படுத்தக்கூடிய வழிமுறை.
சோதனைகள். இதே மாதிரி நம்ம போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பனா, கடந்த ஜென்மத்தோட ரகசியம் என்னவா இருக்கும்? சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? கடகராசியில் பிறந்த ஆன்மாக்கள் பெரும்பாலும் முன் ஜென்மத்தில் காவல், தாய்மை, தியாகம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்திருப்பீங்க. அதனால தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு மனசோட இருப்பீங்க. எப்போவுமே யாரையாவது காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. அதுவே உங்களுடைய கர்மம், பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு மனம்தாங்க உங்களுடைய ஆசையும் சோதனைகளும். உங்களுடைய மனசு பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக யோசிக்கவே யோசிக்காது. ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் ஒரு பணம் ஒரு 10 லட்ச ரூபாய் கீழே விழுந்திருக்கு, அதை தூக்கிட்டு வரணும்னு நினைக்காது. கடவுள் கடகராசி ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்களோ, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ, என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே, இந்த பணத்தை நம்ம எடுத்தாலும் கரெக்டாக இருக்காது, போலீஸில் போய் கொடுத்தா அவங்க சேர்த்துருவாங்களா, இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சதுக்கு பின்னாடி என்ன யோசிக்கும்னா, நிஜமாக நம்ம அவங்கக்கிட்ட தான் கொடுத்தோமா அப்படின்னு கூட யோசிக்கும். அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராதுங்க. மற்றவங்களோட பாதுகாப்புக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறதுல முதன்மையான ராசி கடகராசிங்க. ரொம்ப நல்லவங்க நீங்கள். அதனால தான் கஷ்டப்படுறேன். இதுக்கு சித்தர் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? தீமை செஞ்சவனுக்கு கடவுள் காலம் கூட பாருங்க, நல்லவன் சோதனையால் தெய்வமாவான். புரியுதுங்களா? நல்லவர்கள் தெய்வத்திற்கு ஈடானவர்கள். அதனால தான் கடகராசியை கடவுள் ராசின்னு சொல்லுங்க. கடகராசிக்காரங்க நல்லவங்க. அதனால தான் கடவுள் உங்களை சோதிக்கிறாருங்க. எதுக்காக சோதிக்கிறாரு? உங்களை தெய்வமாக மாற்ற. நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பின்னால் ஒரு நாள் பிரபஞ்சம் முழுவதுமே உங்களை போற்றி புகழ ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு தெய்வமாக உங்களுக்கு துணை நின்று எல்லா இடத்துலையுமே நல்லதை மட்டும்தாங்க செஞ்சு கொடுப்பாரு. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் எண்ணத்தில் தோண வைப்பாருங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் எத்தனை பேருக்கு உதவி பண்ணேன், ஆனால் எனக்காக உதவி பண்ண யாரும் இல்லையே. அது ஒரு சோதனை. நீங்கள் கடவுளோட நேரடி கணக்கில் இருக்கிறீங்க, மக்களோட மக்களாக இல்லைங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கடவுளால் மட்டும்தான் கடகராசிக்கு உதவி செய்ய முடியும். இப்போ உங்கள் மனசை நீங்கள் சாந்திப்படுத்திட்டா, மனசு சமநிலையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதற்கான வழி சொல்லட்டுமா? அம்மன் வழிபாடு. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாய்மையின் ஆற்றல் மிக அதிகம் கொண்டவங்க. ஸோ தாயை வணங்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் உங்கள் கர்மத்தை கரைக்குங்க. அதே மாதிரி நீரில் இறங்கி தியானம் பண்ணும். குளம், கடல், ஆறு, எந்த நீருக்குள்ளேயாவது சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணுங்க. அது உங்களோட சந்திரனை சமப்படுத்தும். அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் விரதம், தண்ணீர் மட்டுமே குடிச்சிக்கிட்டு சந்திரனுக்கு தண்ணீர் அர்ப்பணை செஞ்சு புண்ணியத்தை அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சந்திர பகவான் உங்களுக்கு துணை நிற்பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க. வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களை துன்பப்படுத்தலைங்க, அது உங்களை தெய்வமாக மாற்றிக்கிட்டு இருக்குது. கடகராசிக்காரங்களே, நீங்கள் இப்பெல்லாம் கஷ்டப்பட்டாலும் நினைவில் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த சோதனை உங்களை உயர்த்தி வைக்கும். பிறர் அனுபவிக்க முடியாத ஆன்ம வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக செய்வீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே துரும்பாக கரைய போகுதுங்க. நிறைய விஷயங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. ஒரு மனுஷனோட கர்மம் அவனோட பாவத்தோட மட்டும் வர்றதில்லைங்க, அவனோட தொழிலோட, குடும்பத்தோட, பணத்தோட கூட சேர்ந்து வருது. அதனால தான் சிலர் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வருங்க. குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு. இதில் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் உணர்ச்சி வழி வேலையை செய்யக்கூடிய மனுஷங்க. மற்ற ராசிகள் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான. கடகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, அதை ஒரு கடமையாக நினச்சி செய்யக்கூடியவங்க.